வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டெகிரேஷன் வித் பார்ட்ஸ் எக்ஸசைஸ் 7.6 போட போகிறோம். இதில் சில சம்மா நம்ம இன்டெகிரேஷன் பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சில சம்மில் வந்து பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். ஸோ எதுக்கு எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹைலைட்டை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு செகண்டு. ஓகே, கவனிங்க. நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்? ஹைலைட்டுன்ற இந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹைலைட், ஐன்றது இன்வர்ஸ், எல்ன்றது லாகரிதம், ஏன்றது அல்ஜிப்ரா, டீன்றது ட்ரிக்னாமெட்ரி, ஈன்றது எக்ஸ்போனென்ஷியல். சரியா? ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எதுக்கெல்லாம் இன்டெகிரேஷன் பார்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெர்னாலிஸ் யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன். இந்த ஏட் இருக்குங்களா, ஏட்டு. ஸோ அல்ஜிப்ராவோட ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ராவோட எக்ஸ்போனென்ஷியல் வந்தால் மட்டும்தான் பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். மற்றபடி எது உங்களுக்கு மிங்கிளாகி வந்தாலும் நீங்கள் இன்டெகிரேஷன் பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்ஜிப்ராவோட ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ராவோட எக்ஸ்போனென்ஷியல் வந்தால் மட்டும்தான் எது யூஸ் பண்ண முடியும், நம்ம பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றபடி எது வந்தாலும் இன்டெகிரேஷன் பார்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சொல்ல புரியுதுங்களா? இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கொடுத்துருங்க பாருங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸு sin x into dx கொடுத்துருக்காங்க. ஸோ இது அல்ஜிப்ரா, இது எனக்கு ட்ரிக்னாமெட்ரி. ஸோ அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி இருந்தால் பெர்னாலிஸ் யூஸ் பண்ணலாம். நான் இந்த சமுக்கு ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த மெத்தட் இருந்தால் பெர்னாலிஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வருது நம்ம யூவாக எடுத்துக்கணும். ஏன்னா ஹைலைட்டில் ஃபஸ்ட்டு ஏ வருது, அப்புறம் தான் டி வருது. செகண்டாக வருது டிவியாக எடுத்துக்கணும். சொல்ல புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வருது யூ, செகண்ட் வருது டிவி. இந்த பக்கம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை பண்ணால் 1, ஃபர்தராக பண்ண முடியாது, ஃபர்தராக பண்ணால் 0 ஆகிடும். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு வரணும். டிவி இந்த பக்கம் இன்டெகிரேட் பண்ணணும். சைனை பண்ணால் மைனஸ் காஸ், அகைன் V1, காசை பண்ணால் சைன். இங்கே நம்ம யூ டேஷ் வரைக்கும் பண்ணியிருக்கோம், இங்கே V1 பண்ணணும். சப்போஸ் இங்கே யூ டபுள் டேஷ் பண்ணோன்னா இங்கே V2. ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்டெகிரேஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா பாருங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் யூ டிவி, இதோட ஃபார்முலா uv மைனஸ் யூ டேஷ் V1 ப்ளஸ் யூ டபுள் டேஷ் V2ன்னு போயிட்டே இருக்கும். இது பெர்னாலிஸ் ஃபார்முலா. ஸோ யூ எது எனக்கு எக்ஸு, வி காஸ் எக்ஸ், அப்போ எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸும் இருக்குது. ஸோ யூ டேஷ் வந்து 1, V1 வந்து மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி சம் முடிஞ்சு போயிடுச்சு. இதே நான் பெர்னாலிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே கொஸ்டினை இப்போ இன்டெகிரேஷன் பார்ட்ஸ் நான் யூஸ் சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதே தான். யூ ஈக்குவல் டு எக்ஸு, டிவி ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டாட் டிஎக்ஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். du பண்ணால் du பை dx ஈக்குவல் டு 1 வரும். dx கிராஸில் போகுது, அப்போ du ஈக்குவல் டு dx. இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள். சைனை பண்ணால் காஸ் மைனஸ் காஸ். புரிஞ்சுங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலா எழுதுறேன் பாருங்கள். u dv ஈக்குவல் டு ஃபார்முலா uv மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் v du. இதான் வந்து இன்டெகிரேஷன் பார்ட்ஸோட ஃபார்முலா. சரியா? அப்போ u எது எனக்கு எக்ஸ், v எது மைனஸ் காஸ் எக்ஸ், மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் v எது மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் காஸ் எக்ஸ், டியூனது dx. ஸோ ஃபஸ்ட் இது அப்படியே இருக்கும், எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படியே இருக்க போது. ஸோ காசு பண்ணணும் எனக்கு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ரெண்டு ஆன்சர் சேமாக வந்துச்சுங்களா? ஸோ நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ நான் சொல்கிறது கொஞ்சம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அல்ஜிப்ராவோட ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ராவோட எக்ஸ்போனென்ஷியல் வந்தால் மட்டும் இந்த பெர்னாலிஸை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி எது வந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், இன்டெகிரேஷன் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். சொல்ல புரியுதுங்களா? இப்போ நல்லா புரியுதா? இனிமேட்டு நான் அல்ஜிப்ராவோட ட்ரிக்னாமெட்ரியோ அல்ஜிப்ராவோட எக்ஸ்போனென்ஷியல் வந்தால் நான் பெர்னாலிஸ் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? நாங்கள் அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு சைனு 3x கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ஜிப்ரா ஃபஸ்ட்டு வருது, அப்புறம் தான் எனக்கு ட்ரிக்னாமெட்ரி வருது ஹைலைட்டில். ஸோ இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன், ஃபஸ்ட் சம் மாதிரியே எடுத்துக்கிட்டேன். இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். யூ டேஷை பண்ணால் 1, அகைன் பண்ண முடியாது, பண்ணால் 0 ஆகிடும். டிவே பண்ணால் v, சைனை பண்ணால் மைனஸ் காஸ் 3x, 3x பண்ணால் ஒரு 3. சொல்ல புரிஞ்சா? அடுத்து V1 அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும், இன்டெகிரேட் பண்ணி ஆகணும். காசை பண்ணால் சைன் 3x, ஆல்ரெடி ஒரு மைனஸ் அப்படியே போட்டேன். 3x பண்ண ஒரு 3, அப்போ 9 ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராஸு ஃபார்முலா கூட உங்களுக்கு பைகேட் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம் இதுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸ் சைன் 3x டாட் dx ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த கிராஸு சைன் அசிட்டிஸ் அப்படியே போடணும். செகண்ட் கிராஸு சைனை மாற்றி போடணும். ப்ளஸ் வந்தால் மைனஸு, மைனஸ் வந்தால் ப்ளஸ். இப்போ சப்போஸ் தேர்ட் வந்து அசிட்டிஸ் அதே சைனில் போடணும். ஸோ அது மாதிரி போயிட்டே இருக்கும் பெர்னாலிஸ். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டெகிரேஷன் பார்ட்ஸோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம், இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்
e power of x into dx. ஸோ ஃபஸ்ட் அல்ஜிப்ரா வந்திருக்கு, செகண்டாக எனக்கு எக்ஸ்போனென்ஷியல் வந்திருக்கு. ஸோ u வந்து x ஸ்கொயர், அப்போ dvன்றது e power of x dot dx. நல்லா புரியுதுங்களா? u டேஷ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x, இதை பாருங்க அகைன் பண்ணி ஆகணும் நான் 2, மூணாவது பண்ணால் 0 ஆகிடும். ஸோ நான் 2 தடவை நிப்பாட்டிட்டேன். சொல்ல புரியுதுங்களா? அப்போ dv பண்ணால் v, e power of x பண்ணால் e power of x தான். v1 பண்ணணும், e power of x அகைன் e power of x தான். v2 பண்ணணும், e power of x. ஏன்னா இங்கே u டேஷ் வரைக்கும் பண்ணியிருக்கேன், அதனால் இங்கே v2 பண்ணி ஆகணும். இப்போ ஃபார்மில் என்ன சொல்லியிருக்கேன் நான்? ஃபார்மில் கூட உங்களுக்கு தேவையில்லை. எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்? ஃபஸ்ட் இந்த கிராஸ் அசிட்டிஸ் அப்படியே போடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் ஆஃப் எக்ஸு, செகண்ட் கிராஸ் போது மைனஸ் சேர்க்கணும், -2x இ பவர் ஆஃப் எக்ஸு, தேர்டு அதே சைனோட இருக்கணும் 2 இ பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. புரிஞ்சுங்களா? ஸோ பக்காவாக இருக்கா? இதே சம்ம நீங்கள் இன்டெகிரேஷன் பாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லென்த்தியாக போகும் சம்மு. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக அதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? அடுத்துங்க பாருங்கள், இங்கே வச்சா பாருங்கள் ஆப் உங்களுக்கு எக்ஸ் லாக் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் பெர்னாலிஸ் யூஸ் பண்ண முடியாது. எது யூஸ் பண்ணி ஆகணும்? இன்டெகிரேஷன் பாஸை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் ஃபஸ்ட் எது எனக்கு லாக் வந்த அப்புறம் தான் எனக்கு அல்ஜிப்ரா ஹைலைட்டில். ஸோ யூன்றது லாக் எக்ஸு, டிவின்றது எக்ஸ் டாட் டிஎக்ஸ். டிஃபரன்ஷியேட் டி ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பண்ணால் 1/x. ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸு, இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து x ஸ்கொயர் பை 2. ஹியர் யூஸ் த ஃபார்முலா இன்டெகிரேஷன் ஆஃப் log x dx. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எனக்கு uv. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் log x by 2 minus v du. So integration of x square by 2 into dx by x. So x getting cancelled. So remaining we have 1 by 2 x dot dx. Okay. So x square log x by 2 as it is அப்படி எழுதியாச்சு. Integrate of x square by 2 plus c. That's all. So x square by 4 கூட கன்வெர்ட் பண்ணலாம் இதை. நல்லா புரியுதுங்களா? டவுட் இருக்கா? ஸோ இதில் அல்ஜிப்ரா வித் லாகரிதம் வந்திருக்கு. ஸோ பெர்னாலிஸ் ஃபார்ம் நம்மளால் அப்ளை பண்ண முடியல. ஸோ வி கோ டு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். பக்காவாக புரியுதா? டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் சம், ஃபோர்த் சம். சீரீஸ் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஃபிஃப்த்து சம்மு 6 நான் சொல்லித்தரேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸ் டாட் டிஎக்ஸ். ஸோ ஹைலைட்டில் ஃபஸ்ட் எது வருது? எனக்கு லாக் தான் வரும். ஸோ யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ். அப்போ டிவின்றது எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் டாட் டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ இது பண்ணால் டியூ, லாக் எக்ஸ் பண்ணால் 1/x, டிவியை பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3. புரியுதுங்களா? ஸோ எப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு யூவி ஃபார்முலா அப்படி ஃபஸ்ட்டு யூவி வரும். ஸோ எக்ஸ் கியூபு லாக் எக்ஸ் பை 3 மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் வி டியூ வரும். கரெக்டாக? அப்போ எக்ஸ் கியூப் பை 3 இன்ட்டு டிஎக்ஸ் பை எக்ஸ். கேன்சல் ஆகிடுச்சு எக்ஸு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது உங்களுக்கு? லாக் எக்ஸ் பை 3. ஸோ ரிமைனிங் வி கெட் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1/3 காமன் வெளில எடுத்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் என்ன வரும்? 1/3 எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் சி. 3 × 3 9 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நல்லா புரியுதா? ஸோ உங்களுக்கு வந்து 4th 5th 6th எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா புரியுதுங்களா? ஸோ இந்த லாக் எக்ஸ் ஏன் பெர்னாலிஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னா, ஈக்குவல் டு லாக் எக்ஸா, யூ டேஷ் பண்ணால் 1/xஆ, அகைன் யூ டபுள் டேஷ் பண்ணால் -1/x ஸ்கொயரா. ஸோ இட் கோஸ் ஆன் போயிட்டே இருக்கும். ஒரு முடிவே கிடையாது. நான் பெர்னாலிஸ்லாம் சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 0 வந்துடணும். ஸோ அந்த ஸ்டேஜ் முன்னாடி இருக்க நம்ம நிப்பாட்டிடணும். அப்போ தான் நம்மளுக்கு பெர்னாலிஸ் அப்ளை பண்ண முடியும். நான் யூ வந்து லாக் எக்ஸ் எடுத்தனால எனக்கு டிஃபரன்ஷியேட் முடிவே கிடையாமல் போயிடுது. ஸோ அதனால் ஸ்விட்ச் ஓவர் டு இன்டெகிரேஷன் ஆஃப் பார்ட்ஸ். நல்லா புரியுதுங்களா? எதனால் நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். வாங்க நெக்ஸ்ட் தான் போகலாம். எக்ஸு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ். அங்கே நீங்கள் பாருங்கள் இன்வர்ஸ் வந்துடுச்சு. ஸோ இன்வர்ஸ் வந்த கூட தான் நம்மளுக்கு அல்ஜிப்ரா வருது ஹைலைட்டில். கரெக்டாக? ஸோ ஹைலைட்டில் ஃபஸ்ட் எது வந்துடுது? எனக்கு இன்வர்ஸ் வந்த கூட தான் அல்ஜிப்ரா வருது. ஸோ நான் யூன் எது எடுத்து ஆகணும்? சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எடுத்து ஆகணும். ஸோ டிவி ஈக்குவல் டு எக்ஸ் டாட் டிஎக்ஸ். டிஃபரன்ஷியேட்டிங் யூ டியூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 - x ஸ்கொயர் into dx. dv integration of x square by 2. Again we use the formula uv. So x square sin inverse x by 2 minus v du. So 1/2 வெளில எடுத்துருங்க. x square into dx by root of 1 - x square. புரியுதா? நல்லா உங்களுக்கு புரியுதா? இது எப்படி இன்டெகிரேட் பண்ணுற மட்டும் பாருங்கள். இதை தனி டேமாக எடுத்துக்கிறேன். நான் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறேன் மட்டும் தனியாக சொல்லி தரேன் பாருங்கள். இப்போ I1 எடுத்துக்கிறேன். 1/2 அப்படியே இருக்கட்டும்.
எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சொல்ல புரியுதா? ஸோ கீழே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? ஸோ இந்த மைனஸும் சேர்த்துக்கிறேன், அதில் இங்கே இருக்க மைனஸும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1ஐயும் ஒரு -1ஐயும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். +1 மைனஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது ஒரு டேமாகவும் இந்த 1 தனித்தனியாக பிரிக்க போகிறேன். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ண என்ன வரும் எனக்கு, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் -1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எனக்கு இன்டிகிரேட் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நல்லா புரியுதா? ஸோ நம்மளுக்கு ஸ்பெஷல் இன்டெகிரல் படிச்சிங்களா, அதான் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல லாஸ்ட் வீடியோவில். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் போட போகிறீங்க. செகண்டுக்கு ஃபார்முலா தெரியும், சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா எனக்கு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இந்த டைம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இந்த டேம் மட்டும் தான் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணனா ஒரு எனக்கு எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏத்தில் 1 தான் இருக்குது. ஸோ 1 பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நல்லா புரியுதா? ஸோ இப்போ I1 ஆன்சர் கண்டுபிடிச்சா ஓவரால் ஆன்சர் எடுத்து போகிறேன். ஸோ ஓவரால் ஆன்சர் என்னது எனக்கு, எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட் ஆல்ரெடி என்ன இருக்குது என்கிட்ட, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை 2 இருக்குது ப்ளஸ் 1 பை 2 ஆல்ரெடி வெளில ஒன்று இருக்குது. பக்கத்தில் எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணுறது உங்களோட விருப்பம். ஏன்னா 2 சைன் இன்வர்ஸ் இருக்கா, எல்சிஎம் வந்து நீங்கள் ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். புரியுதா நல்லா? ஸோ எக்ஸு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வந்தால் யூ என்ன எடுக்கணும், சைன் இன்வர்ஸ் எடுக்கணும். பிகாஸ் ஐலைட்டில் இன்வர்ஸ் வந்த அப்புறம் தான் உங்களுக்கு அல்ஜிப்ரா வருது. பக்கா புரியுதா? ஸோ புரிஞ்சால் லைக் பட்டன் தட்டி விடுங்க. அடுத்து எக்ஸு tan இன்வர்ஸ் சிமிலர் சம் எக்ஸு tan இன்வர்ஸ் எக்ஸு. ஓகேங்களா? ஸோ இது என்ன எடுக்கணும், யூன்னு இருக்க tan இன்வர்ஸ் தான் எடுத்தாகணும். அப்போ டிவின்றது எனக்கு எக்ஸ் டாட் டிஎக்ஸ். நல்லா புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ டியூ tan இன்வர்ஸை பண்ணால் 1 by 1 plus x square dot dx. x பண்ணால் x square by 2. ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா எனக்கு ஐன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஒரே கொஸ்டின் எழுத முடியல, நான் ஐன்னு எழுதிக்கிறேங்க. ஐனா கொஸ்டின் எனக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் எக்ஸ் ஸ்கொயர் tan இன்வர்ஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் இந்த கிராஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 by 2 வெளில வச்சுருவோம் நம்ம 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். போன சம் போனோம்ல, அதே சிம்லஸ் தான் போட போகிறேன். ஸோ எனக்கு இங்கே 1 தேவைப்படுதா, இதை நான் I1 எடுத்துக்கிறேன். ஸோ என்ன கொஸ்டின் எனக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். என்ன பண்ணுறேன், ஒரு +1 ஒரு -1 இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இது ஒரு தனி டேமு, இது ஒரு தனி டேமாக பிரிக்கிறேன். எப்படி பிரிச்சு பாருங்கள், எனக்கு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ போன சம் இதுவும் சிமிலராக இருக்க ஒரே மாதிரி. போனாடி ரூட் இருந்ததால் கொஞ்சம் பெருசாக போச்சு சம்மு. இல்லை ரூட் இல்லை, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஸோ 1 இன்டெகிரேட் பண்ண வரும் எக்ஸு, இதை பண்ணால் tan இன்வர்ஸ் எக்ஸ். ஓகேவா? ஆப்வியஸ்லி இன்டெகிரேஷன் என்ன இருக்கும் உங்களுக்கு, ஆன்டி டெரிவேட்டிவ் தானே. ஸோ இங்கே tan இன்வர்ஸ் என்ன பண்ணேன், 1 by 1 plus x ஸ்கொயர் போட்டேன்னா, ஸோ இங்கே 1 by 1 plus என்ன பண்ணணும், நான் tan இன்வர்ஸ் எக்ஸ் பண்ணணும். ஸோ இன்டெகிரல்ன்றது அர்த்தம் டிஃபரன்ஷியேட்டுக்கு உல்ட்டா. ஓகேவா? ஸோ இங்கே tan இன்வர்ஸ் பண்ணால் 1 by 1 plus x ஸ்கொயர் போட்டேன். இங்கே 1 by 1 plus என்ன பண்ணணும், நான் tan இன்வர்ஸ் வந்துருச்சு. ஸோ I1 கண்டுபிடிச்சேன்னா, ஸோ எடுத்து எங்கே எழுதிடணும், கொஸ்டின் எதுவுமே எழுதணும். இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் tan இன்வர்ஸ் எக்ஸ் பை 2 minus 1 by 2 within bracket x minus tan inverse x plus c. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்படியே ஈஸியாக ஊற்றி தள்ளிட்டு போகலாம் எல்லாத்தையும். ஸோ கான்செப்டை புரிஞ்சுங்க, சட்டுன்னு புரிஞ்சு போயிடும். ஸோ காஸ் இன்வர்ஸ் 9th சம்மை உங்கள் இதில் விட்டுறேன் நான். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். நான் 10th சம் சொல்லி தரேன். இப்போ 10th சம் இன்டெகிரேஷன் ஆஃப் sin inverse x ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். அகைன் இன்வர்ஸ் வந்திருக்கா, ஸோ நான் அது யூன்னு எடுத்தாகணும். sin inverse ஹோல் ஸ்கொயர் u. அப்போ டிவின்றது எனக்கு வெறும் dx. ஸோ sin inverse ஹோல் ஸ்கொயர் வந்து சில பேர் தனிறிடுவான், இன்னும் இது ஒரே ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க, 2 வேரியபிள் இல்லையேன்னு பார்ப்பீங்க. ஓகேங்களா? dxன்றது dvயாக மாறி போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு du, ஃபஸ்ட்டு 2 முன்னாடி வந்துடும், 2 sin inverse x பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் sin inverse பண்ணால் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx. ஓகேவா? dv இதை பண்ணால் x. ஸோ ஃபார்ம் என்னது எனக்கு, I ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் v du. 2 வெளில வச்சுருவோம், எக்ஸு சைன் இன்வர்ஸ் எக்ஸு பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்
இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை எப்படி பண்ணுறது நான் இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ தனியாக I1 எடுக்கிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது பாருங்கள். போன மாதிரி இல்லை. இதில் I1 ஈக்குவல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் எக்ஸு sin inverse x ஆஃப் dx பை ரூட் ஆஃப் 1 இதை தனியாக ஒரு கொஸ்டின் அவங்க கேட்கலாம் உங்களுக்கு. இப்போ இன்டெக்ரேஷன் பாஸ் போட சொல்ல நம்மளுக்கு இந்த I1 வந்திருக்கா, இந்த I1 தனி கொஸ்டின் கூட கேட்கலாம் அவங்க எக்ஸாமில். ஸோ எப்படி போகிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ t ஈக்குவல் டு sin inverse x. ஸோ dt டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ரூட் எக்ஸ் sin inverse பண்ணால் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இந்த sin inverse x தான் மாறிடுச்சு, t-ஆக மாறிடுச்சு. இந்த dx பை ரூட் என்ன ஆயிடுச்சு, எனக்கு dt-ஆக மாறிடுச்சு. ஆனால் இங்கே x தனியாக நிற்கிறான் பாருங்கள். இந்த எக்ஸை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கு இதை யூஸ் பண்ணியே கொண்டு போகிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு sin t. ஓகேவா? ஸோ அப்போ நான் வரும் எனக்கு இங்கே ஒரு sin t வந்துடும். ஸோ அப்போ கொஸ்டின் எப்படி எனக்கு மாறிடுச்சு, t sin t-யாக மாறிடுச்சு. ஸோ டீன்றது அல்ஜிப்ரா, sin t-ன்றது ட்ரிக்னாமெட்ரி. அப்போ பெர்னாலிஸ் யூஸ் பண்ணலாம்ல. ஸோ u ஈக்குவல் டு t, dv ஈக்குவல் டு sin t. ஓகேவா? t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அகைன் பண்ண முடியாது. dv-யை பண்ணால் cos t, v1 காசை பண்ணால் sin. ஸோ கிராஸ் அடிச்சலாமா? ஸோ கிராஸ் அடிச்சா வருது எனக்கு மைனஸ் டி காஸ் டி ப்ளஸ் sin t. ஓகேங்களா? ஸோ டீக்கு என்ன எடுத்திருந்தேன் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. sin inverse x cos ஆஃப் sin inverse x ப்ளஸ் sin டீக்கு sin inverse x. சைன்ஸ் கட் ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஆன்சர் எங்கே ரீப்ளேஸ் பண்ணோம், இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணால் யூ வில் கெட் த ஃபைனல் ஆன்சர். அதையாச்சும் ரீப்ளேஸ் பண்ணுறீங்களா? ரீப்ளேஸ் ஆன்சர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். புரியுதா? நல்லா டவுட் இருக்கா? வாங்க அடுத்த சமுக்கு போயிடலாம். அடுத்து இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல தனியாக கேட்பாங்கன்னு, தனியாக கேட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸு காஸ் இன்வெர்ஸ் எக்ஸு ரூட் ஆஃப் 1 minus கொடுத்துருக்காங்களா? போனசா மாதிரியே நீங்களே ட்ரை பண்ணுவீங்களா? நான் ஹிண்ட் பண்ண கொடுத்துறேன். டி ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் எக்ஸு, டிடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர். மைனஸ் வரும். ஓகேங்களா? அதில் ப்ளஸ் வரும், இல்லை மைனஸ் வரும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். டிட்டோ சம் எப்படி 10th ஒரு பாட்டாக வந்துச்சு, அது தனி கொஸ்டினாக கொடுத்துட்டான். ஓகேங்களா? வாங்க அடுத்த சம் போகலாம். அடுத்து 12th சம் எக்ஸு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. ஸோ இது எனக்கு அல்ஜிப்ரா வித் ட்ரிக்னாமெட்ரி வந்திருக்கா? ஸோ இந்த இதுக்கு போயிடலாம், நான் பெர்னாலிஸ்க்கு போயிடலாம். u ஈக்குவல் டு எக்ஸு, dv ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டாட் dx. u டேஷ் எக்ஸை பண்ணால் 1, dv சீக்கன் ஸ்கொயர் பண்ணால் tan x, v1 டேனை பண்ணால் திரு முடிச்சிருக்காதீங்க. டேனுக்கெலாம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. சீக்கண்ட் எக்ஸ் லாக் சீக்கண்ட் எக்ஸு. ஸோ ஜஸ்ட் கிராஸ் சரிங்க, வில் கெட் த ஆன்சர். ஸோ i ஈக்குவல் டு எக்ஸ் tan x மைனஸ் லாக் சீக்கண்ட் எக்ஸ். வெரி வெரி சிம்பிள் சம். பார்க்க காம்ப்ளிகேட் மாதிரி இருக்கும், மண்டே பிச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் ஈஸியாக்கா. வாங்க அடுத்த சம் போகலாம். 13th சம் இன்டெக்ரேஷன் ஆஃப் tan inverse x டாட் dx. இங்கே பாருங்கள், இது எனக்கு யூ எடுக்க போகிறேன் tan inverse. ஓகேங்களா? டிவின்றது என்னதுக்கு எனக்கு dx. ஓகேவா? இப்போ du tan inverse பண்ணால் 1/1 + x ஸ்கொயர், dx பண்ணால் x. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா i ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு uv எக்ஸு tan inverse x மைனஸ் இன்டெக்ரேஷன் ஆஃப் vdu x இன்ட்டு dx 1 + x ஸ்கொயர். இந்த சம் எப்படி போகிறேன்னு பாருங்களேன். இது சட்டுன்னு முடிக்க போகிறேன் பாருங்கள். இப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். டினாமினேட்டர் என்ன இருக்குது எனக்கு 1 + x ஸ்கொயரா, 1 பண்ணால் 0, x ஸ்கொயர் பண்ணால் 2x-ஆ. எனக்கு இங்கே எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, 2 இல்லைல்ல. ஸோ மல்டிப்ளை டிவைட் பை 2 பண்ணிக்கோங்க. ஸோ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமினேட்டர் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா லாக் டினாமினேட்டர் போடணும். நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் நான் லாஸ்ட் எக்ஸசைஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 என்ன பண்ண போகிறேன், லாக் டினாமினேட்டர். ஸோ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பார்ட்ஸோ இல்லை பெர்னாலிஸோ யூஸ் பண்ணிடுறீங்க, இன்டெகிரேஷன் பார்ட்ஸ் யூஸ் பண்ணிடுறீங்க. ஆனால் உள்ள ஒரு I1 பாருங்கள், ஒன்று ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கா. ஸோ அங்கே தான் இங்கே கொஞ்சம் கவனிக்கணும். நல்லா புரியுதுங்களா? ஸோ 13 ஓவர் ஆயிடுச்சா? 14 சம் பாருங்கள். எக்ஸு லாக் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ லாக் வந்ததுனால பெர்னாலிஸ் யூஸ் பண்ண முடியாது. யூக்கள் எது எடுக்கிறேன் நான், லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறேன். அப்போ டிவி என்ன ஆயிடுச்சு, எக்ஸ் டாட் டிஎக்ஸ் ஆகிடுச்சு. டியூ ஃபஸ்ட்டு 2 முன்னாடி வந்துடும். 2 log x பண்ணிட்டு தான் லாக் எக்ஸ் பண்ணால் 1/x. நல்லா புரியுதுங்களா? இப்போ dv ஈக்குவல் டு எக்ஸாக பண்ணால் x ஸ்கொயர் பை 2. ஸோ கொஸ்டின் i ஈக்குவல் டு uv x ஸ்கொயர் log x ஹோல் ஸ்கொயர் பை 2 மைனஸ் x ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 2 log x இன்ட்டு dx பை x. ஸோ ஒரு எக்ஸ் கட் ஆகிடுச்சு, ஒரு 2 கட் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்குது என்கிட்ட x ஸ்கொயர் log x ஹோல் ஸ்கொயர் பை 2 மைனஸ் x log x டாட் dx. அகைன் என்ன பண்ணணும், நீங்கள் இதை இன்டெகிரேஷன் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி எடுத்து ரிப்ளேஸ் பண்ணிக்கணும். ட்ரை பண்ணுவீங்களா? இதில் u வந்து x ஆகிடும், d வந்து log x ஆகிடும். ஃபுல்லாக சம போடுங்க.
போட்டு ஏற்கனவே போட்டேன், அதனால் போடல நான். ஃபோர்த் சம்மில் இருப்பாங்க. ரெஃபர் கொஸ்டின் நம்பர் 4. ஸோ அந்த ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். நல்லா புரியுதுங்களா? டவுட் இருக்கா? ஸோ ஃபோர்த் சம் வந்துடுச்சா? இப்போ எக்ஸு லாக் எக்ஸ்ன்றது இது நமக்கு ஃபோர்த் சம். ஸோ ஃபோர்த் சம் ஆன்சர் உள்ளே வரப்போகுதுன்னு அர்த்தம். நல்லா புரியுதுங்களா? அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கணும். நல்லா புரியுதுங்களா? அடுத்து 15 சம் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 16 பாருங்கள். இங்கே ஒரு புதுசாக ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இன்டேஷன் ஆஃப் e power of x f of x plus f dash x டாட் dx வந்தால் e power of x f of x நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். 16 ஃபுல் அண்ட் ஃபுல் இதான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அதாவது இது ஒன்று கொஸ்டினாக இருந்தால் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் பக்கத்தில் இருக்கணும். ஒரு கொஸ்டின் இருக்கணும், பக்கத்தில் என்ன இருக்கணும்? டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் இருக்கணும். இருந்தால் என்ன போடலாம்? நம்ம e power of x f of x போட்டுடலாம். எல்லாருக்கும் ஃப்ரெண்டில் e power of x கண்டிப்பாக இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் பாருங்க. 16 சம்மில் யூஸ் பண்ணுறேன் பாருங்க. 16 e power of x sin x ப்ளஸ் cos x கொடுத்துருக்காங்களா? ஸோ இது அப்டேட்டிவாக இருக்கா? இது f of x. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காசு இருக்கா என்கிட்ட? ஸோ அப்போ என்ன பண்ணால் சொல்லியிருக்கேன்? e power of x f of x. அப்போ e power of x sin x ப்ளஸ் எவ்வளோ சிம்பிளான சம் பாருங்கள். ஸோ எப்போனா e power of x வருதோ அப்போ வந்தாவே நீங்கள் யோசிங்க, இந்த ஃபார்மேட் கொண்டு வர பாருங்கள் கொஸ்டினை. ஸோ இந்த சம்மை டேரெக்டாக கொடுத்துட்டான். f of x f dash x பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஆனால் சில சம்மில் பார்த்தோன்னே தெரியாது. நம்ம கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். அதே மாதிரி சம் பாருங்கள். இப்போ கொடுத்துருக்கானா e power of x 1 + x ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கானா? இது டேரெக்டாக கொடுக்கல. ஆனால் e power of x வந்தாவே யோசிக்க சொல்லியிருக்கேன். ஸோ e power of x வெளிச்சிருங்க. சரியா? x கீழே 1 + x ஸ்கொயர் இருக்கா? ஸோ ஒரு +1 ஒரு -1 நீங்கள் சேர்த்துக்கோங்க. பை 1 + x ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த டைம் இப்போ பிரிங்க, தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த செட்டுக்கு தனியாக ஒன்று, இந்த செட்டுக்கு தனியாக ஒன்று, ரெண்டாக பிரித்து விட்ருங்க. ஸோ அப்போ e power of x 1 + x பை 1 + x ஹோல் ஸ்கொயர் -1 பை 1 + x ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை கட் பண்ணி விட்லாமா? அப்போ ரிமைனிங் இருக்குது e power of x 1 பை 1 + x மைனஸ் 1 பை 1 + x ஹோல் ஸ்கொயர். நல்லா புரியுதுங்களா? எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுங்க. டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் 1 பை எக்ஸை பண்ணால் -1 பை எக்ஸ் ஸ்கொயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிஃப்ரென்ஷியேட்டில். ஸோ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த ஆன்சர் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது எனக்கு f of x. அப்போ இது பேர் என்னது? எனக்கு f dash x. ஸோ அந்த ஃபார்மேட் வந்துருச்சா? அப்போ என்ன ஃபார்முலா பண்ணணும்? e power of x into f of x ப்ளஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ 16 சம்மில் டேரெக்டாக கொடுத்தான் f of x f dash x. ஆனால் 17 ஒரு ட்விஸ்ட் வச்சு கொடுத்துட்டான். நம்ம அதை ட்விஸ்ட்டை உடச்சிட்டோம். ஓகேங்க? வாங்க 18 சம் போகலாம். 18 ரொம்ப டிஃப்ரெண்டான சம்மு, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மோ. நல்லா ஒருத்தரம் போட்டு பாருங்கள். இல்லை ட்ரிக்னாமெட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், இருந்தால் தான் போட முடியும். இப்போ நீங்கள் e power of x 1க்கு என்ன போடுறேன்? நான் sin square x by 2 ப்ளஸ் cos square x by 2ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். sin xக்கு 2 sin x by 2 cos x by 2 யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. 1 + cos xக்கு 2 cos square x by 2 யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா புரியுதுங்களா? எல்லாம் ஃபார்முலா. 1க்கு யூஸ் பண்ணுறேன் sin square x by 2 ப்ளஸ் cos square x by 2. sin x என்ன யூஸ் பண்ணுறேன்? 2 sin x by 2 cos. இதை பார்க்குறது எப்படி ஆச்சு? எனக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் வந்துச்சா? அப்போ sin x by 2 cos x by 2 ஹோல் ஸ்கொயர் பை 2 cos square x by 2. நல்லா புரிஞ்சா? இதை உள்ளே கொண்டு போயிடுங்க. இதை ஸ்கொயர் ஹோலாக வச்சுட்டு உள்ளே கொண்டு போயிடலாம். சரியா? ஸோ அப்போ e power of x இதை பிரித்து விடலாமா? இந்த 1/2 வெளில எடுத்துருங்க. sin x x by 2 cos square x by 2 ப்ளஸ் cos x by 2 பை cos square x by 2. புரிஞ்சா? அப்போ இது என்ன ஆகிடும்? எனக்கு sin by cos tan ஆகிடும், 1 by cos secant ஆகிடுமா? 1/2 e power of x 2 காசு இருக்கு என்கிட்ட. sin by cos tan ஆகிடும், 1 by cos secant மாறிடும். இதில் 1 கட் பண்ணி விட்டுறேன். 1 by cos ஆகிடும், secant ஆகிடும். புரியுதா? புரியலையா? புரிஞ்சா? ஸோ ஃபஸ்ட்டு 1க்கு என்ன போட்டேன்? நான் sin square x by 2 cos square x by 2 ஃபார்முலா போட்டேன். sin xக்கு 2 sin x by 2 cos x by 2 ஃபார்முலா போட்டேன். 1 + cos 2 cos square x by 2 ஃபார்முலா போட்டேன். இந்த 2 மட்டும் வெளில எடுத்துறேன். ஸோ இது a² + b² + 2ab a + b ஹோல் ஸ்கொயர் போட்டேன். இந்த cos square x by 2 பிரித்து விட்டேன் தனித்தனியாக. பிரித்தா sin by cos tan 1 by cos secant. இல்லை ஒரு cos கட் ஆகிடுச்சு, 1 by cos secant. ஸோ இதை நான் கொஸ்டின் எடுத்துக்கிறேன் f of x. அப்போ இது எனக்கு f dash x இருக்குது பாருங்கள். ஸோ secant x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? secant x tan x. நல்லா புரியுதுங்களா? என்ன வரும்? secant x tan x. secant x by 2 நான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃப்ரெண்டில் ஒரு 1/2 வரணும். கரெக்டாக? அந்த 1/2 ஆல்ரெடி எங்கிட்டே இருக்குது பாருங்க. ஸோ அந்த 1/2 இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இப்போ e power of x 1/2 tan x by 2 secant x by 2 ப்ளஸ் secant x by 2. ஓகேங்களா?
இல்லை 1/2 வெளில கொண்டு வராது, அப்படியே இருக்கட்டும் நீங்கள். ஸோ இதுக்கு 1/2 தேவைப்படுதில்ல, ஸோ மல்டிப்ளை பை 1/2 பண்ணிக்கோங்க நீங்கள். சரியா, அப்படி போட்டாலும் உங்கள் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போ என்ன வந்துடும் எனக்கு ஆன்சரு 1/2 e power of x. f(x) எது எனக்கு secant x/2 + c. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? ஸோ அதே ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் கொஞ்சம் நம்ம ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி கொண்டு வந்துடுறோம். அடுத்த 19 சம் பாருங்கள். சப்பையாக கொடுத்துட்டான், ஒன்றுமே இல்லை, டேட்டா அவனே கொடுத்துட்டான் பாருங்கள் எல்லாமே. 19th e power of x 1/x - 1/x². பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? ஸோ இது f(x). இதை டிஃபரன்ஷியேட் பண்ணது வரும். இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொல்லி கொடுத்தேன். எந்த சம்மில் சொல்லி கொடுத்தாங்களே? 17 சம்மில் சொல்லி கொடுத்தேன். ஸோ அப்போ என்ன ஆன்சரு? e power of x 1/x + c. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ 28th சம் பாருங்கள். கொஞ்சம் நான் மாற்ற வேண்டியிருக்கு. இன்டெகிரேஷன் ஆஃப் x - 3 e power of x by x - 1 whole cube. ஸோ எனக்கு x - 1 தானே தேவைப்படுது. அப்போ x - 3 எப்படி? e power of x ஃபஸ்ட் வெளியே இருக்கட்டும். எனக்கு இது x - 1 -2 பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? x - 3-ஐ x - 1 x -2 பிரிச்சுக்கிட்டேன். ஸோ இதை பிரித்து விட்ருங்க. இதுக்கு ஒரு செட்டு, இதுக்கு ஒரு செட்டு. ஸோ e power of x x - 1 by x - 1 whole cube -2 by x - 1 whole cube. ஸோ இதை கட் பண்ணலாமா? கட் பண்ணால் ஸ்கொயர் ஆகிடுச்சா? ஸோ ரிமைனிங் இருக்குது 1 by x - 1 whole square -2 by x - 1 whole cube. ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ நான் 1 by x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா -2 by x³ வரும். -1 by x² டிஃபரன்ஷியேட் பண்ண வரும் -2 by x³. ஸோ அப்போ இது எனக்கு f(x). அப்போ இது என்ன இருக்குது எனக்கு f'(x). அப்போ என்ன ஃபார்முலா? e power of x f(x). அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இருபதா புரியுதா? ஸோ லைட்டாக மாற்றி மாற்றி கொண்டு வரோம், அவ்வளோதான். 21 பாருங்கள். இது வரைக்கும் பார்த்ததுலேயே இது டிஃப்ரெண்ட்டான சம். என்ன வந்துருக்கு பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரி வித் எக்ஸ்போனென்ஷியல். இது மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இதான் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா தரேன், நீங்கள் எழுதி பைகாட் பண்ணிக்கோங்க. e power of ax cos ஃபுல்லாலாம் போட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இது ஃபார்முலாவே இருக்குது. e power of ax cos bx வந்தால் e power of ax by a² + b² a cos bx + b sin bx. இதுதான் ஃபார்முலா. e power of cos x வந்தால், அதே e power of sin x வந்தால் e power of ax + a² + b² a sin bx minus b வந்துடும், -b cos bx. ஓகேங்களா? ஸோ ஏ இடத்துல என்ன இருக்குது, எனக்கு 2 இருக்குது, பி இடத்துல 1 இருக்குது. ஸோ ஏ இடத்துல 2 ஸ்கொயர்னா 4, பி இடத்துல 1. ஏ இடத்துல 2, பி இடத்துல 1. ஸோ ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அப்போ e power of 2x by 5 2 sin x minus cos x. நீங்கள் இது இன்டெகிரேஷன் பார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது போகும், ஒரு பேஜ் 1.5 பேஜ் போகும், வேஸ்ட் ஆஃப் டைம் அது. சப்போஸ் சூஸில் கேட்டு விட்டான் e power of 2x என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரப்பாருங்க. நல்லா புரியுதுங்களா? வாங்க ஃபைனல் சம்முக்கு போகலாம். லாஸ்ட்டு சம்மு, லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது முக்கியமான ஒரு சம்மு. இப்போ நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் இன்டெகிரேஷனில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறதுக்கு x = tan θ எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ dx = tan பண்ண வரும் secant square θ into dθ. ஓகேவா? ஸோ sin inverse 2 tan x 1 + tan square x dx பண்ணால் secant square θ into dθ. புரியுதா? sin inverse இதோட ஃபார்முலா எது இருக்குது, sin 2θ. ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க பசங்களா. ட்ரிக்னாமெட்ரி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இன்டெகிரேஷன் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். சைன் சைன்ஸ் கட் ஆகிடுச்சா? மிச்சம் இருக்குது 2θ secant square θ dθ. ஸோ இது பெர்னாலிஸ் வந்துருச்சு எனக்கு, ஏன்னா அல்ஜீப்ரா வித் ட்ரிக்னாமெட்ரி பெர்னாலிஸ் பண்ணலாம்ல. ஸோ அப்போ u = 2θ, u' = θ பண்ணால் 1, ஸோ 2. dv = secant square θ into dθ. dv = secant square பண்ண வரும் tan θ. v1 டேனை பண்ணால் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்கேன், லாக் சீக்கண்ட் மைகாட் பண்ணிக்கோங்கடா பசங்களா அப்படின்னு சொன்னேன். மைகாட் பண்ணி வச்சுங்க, மறந்துடாதீங்க. இந்த கிராஸ் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆன்சர் இப்போ = 2θ into tan θ minus 2 log secant θ plus c. ஓகேங்களா? ஸோ இப்போ தீட்டாக்கு என்ன தெரியும், இதுலேருந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. θ = tan inverse x. ஸோ θ எடுத்தலாம் tan inverse x 2 tan inverse x tan of tan inverse x minus 2 log secant of tan inverse x plus c. இல்லை tan inverse கட் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனர் இருக்குது 2x tan inverse x minus 2 log